अस्मद्गुरुसमारम्भाम् गिरिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। सर्वोपनिषदो गावः योग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धम् गीतामृतम् महत्। 12வது அத்தியாயம் பக்தி யோகம். 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் விரும்பியபடி கண்ணனெம்பெருமான் தனது விஸ்வரூபத்தை காட்டியது பேசப்பட்டது. எல்லா விரகங்களையும் அடக்கியுள்ள அந்த ரூபத்தை கண்டு பயப்பட்டு அர்ஜுனன் தேவதீர்வு பழைய ரூபத்துடனேயே சேவை சாதித்திட வேண்டும் என்று கேட்க, அப்படியே செய்து யாரும் காணமுடியாத எனது விஸ்வரூபத்தை உனக்கு நீ எனது பக்தனாகியாலே காண்பித்தேன். பக்தி ஒன்றினால் தான் என்னை காணவோ அடையவோ முடியும். நான் அப்படிப்பட்ட தன்மையன் என்றான். இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஏதோ சந்தேகம் உண்டாகி உள்ளதாக தோன்றுகிறது. 12வது அத்தியாயத்தின் முதலில் அவன் பண்ணும் பிரश्னத்தை பார்த்தால், இந்த பிரश्னத்துக்கும் அந்த கேள்விக்கும் கண்ணன் அதற்கு தரும் விடைக்கும் பின்னர் வருவோம். அத்தியாயத்தின் சங்கிரக ஸ்லோகம் வருமாறு: பக்தேஹே ஸ்ரேஷ்டியம் உபாயோக்தி அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டதா தத் பிரகாராக அதிப்ரீதிஹி பக்தேஹே துவாதச உச்சதே. அப்படின்னு என்ன? பக்தேஹே ஸ்ரேஷ்டியம், பக்தியின் உத்கிருஷ்டத்தை மேன்மை. உபாயோக்தி, ஆரம்ப நிலையில் பக்தியை அனுஷ்டிப்பது கஷ்டமாதலால் அதை எப்படி செய்ய வேண்டியம் என்று அதற்கான சாதனம். 3வது அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டா, பக்தியில் எரிய முடியாதவனுக்கு தன்னை பகவத் சரீரமாக அனுசந்தித்து கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது. தத் பிரகாராக, கர்மயோக அனுஷ்டானத்துக்கு உதவும் குணப்பிரகாரங்கள். பக்தேஹே அதிப்ரீத்திஹி, பக்தி யோகனிஷ்டனை கண்டால் பகவான் செய்யும் அதிகமான பிரீத்தி. இது 12வது அத்தியாயத்துக்கு விஷயங்கள். இந்த அத்தியாயத்தின் முதலில் பார்க்கப்படுகிறது அர்ஜுனன் கேள்வி. ஆஸ்ரிதனுக்கு அவனவன் நிலைக்கு சேரா பலன் பல வகைப்பட்டிருக்கும். அச்சித்தை பற்றினவன் ஐஸ்வர்யம், சித்தாகிற ஜீவனை பற்றி ஏற்படுவது கைவல்யம். அதாவது பரிசுத்த தசையில் ஜீவன் தன்னை தானே அனுபவிப்பது. 3வது பகவத் அனுபவ கைங்கரியமாகிற மோட்ச புருஷார்த்தம், ஈஸ்வரனை பற்றி வருவது. பக்தியாகிற உபாயம் எல்லா பலன்களுக்கும் பொதுவாக ஒன்று போல தோற்றினாலும் அவனவன் நெஞ்சில் நினைவு போல யதோபாசனம் பலம் என்கிறபடி பலன் வேண்டும், பலம் வேறுபடும். பெற்ற பெண்ணை அணைக்கும் போதும் மனைவியை அணைக்கும் போதும் மனோபாவம் வேறுபடும் என்றோ, பகவதனுபவ கைங்கரியமான மோட்சத்தை விரும்புவரும் முதலில் தன்னை பற்றி ஜீவாத்மாவை அறிந்து சிந்தனம் பண்ண வேண்டும். இதனால் ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி மேலே பகவத் சாட்சா்காரம் பண்ண அமையும். கிடிச்சீரையில் முடியப்பட்டுள்ள தனத்தை அடைய விரும்புபவன் முதலில் சிலையை அறிந்து
முடிச்சுகளை அவிழ்த்து உள்ளே கட்டப்பட்டுள்ள தனத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும். பகவானான நிதியை அடையும் போது ஜீவன் கிருச்சீலை ஸ்தானத்தில் உள்ளதாக கொள்ளலாம். ஆஹா, பரமாத்ம சிந்தனம் ஆகிற பக்திக்கு ஜீவாத்ம சிந்தனம் உதவுகிறது. பக்தியாகிற அங்கிக்கு இதை அங்கம் என்னலாம். ஜீவாத்ம சிந்தனத்தை அங்கமாக எண்ணாமல் ஜீவாத்மாவை அடைவதையே ஸ்வயம் பிரயோஜனமாக கொண்டவன் கேவலன். இனி அர்ஜுனனுடைய கேள்வி 12:1. இப்படி உன்னையே அடைய வேண்டும் என்று உன்னையே பஜிப்பவர்கள் ஏவும் சரதயுக்தாக படிப்படியாக ஜீவனை பற்றிய ஞானம், கர்மானுஷ்டானம், அதன் பலனான சித்த சுத்தி, பிறகு ஜீவாத்ம தரிசனம், சாட்சாத்காரம், அதன் பின்னர் பகவத் சிந்தனம், சாட்சாத்காரம், இப்படியான அனுபவம். ஏச்ச அக்ஷரம் அவ்யக்தம், இந்திரியங்களுக்கு புலனாகார ஜீவாத்மஸ்வரூபத்தை உபாசிக்கும் கேவலம். இவர்கள் எவர் சிறந்தவர்? ஞானி பண்ணும் பரமாத்ம உபாசனம் சிறந்ததா, கேவலன் பண்ணும் ஜீவாத்ம உபாசனம் சிறந்ததா? இங்கு அர்ஜுனன் நெஞ்சில் நினைவுக்கு சுகரம், விரைவில் விளம்பமில்லாமல் பலனளிக்கிறது, எது பலனளிக்க வல்லது என்பது. இக்கேள்விக்கு கண்ணன் என்னிடம் மனதை வைத்து என்னுடன் எப்போதும் கூடியிருக்க விரும்புபவர்கள் ஆய் ஸ்ரத்தையுடன் விடாமல் சததயுக்தாக என்னை எவர் உபாசிப்பாரோ அவர்களே என் அபிப்பிராயத்தில் சிறந்தவர்கள் என்று விடையளிக்கிறான். இவர்களே சிரமப்படாமல் சீக்கிரம் பலனடைகிறார்கள் என்பது கருத்து. ஜீவாத்ம சிந்தனம் கஷ்டம், கிளேஷா அதிகரஸ், கதிர் துக்கம், விளம்பித்தே பலன் தரும் என்று மேலே வியக்தமாக அருளி செய்கிறான் கண்ணன். முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வி சததயுக்தா என்பது ஞானியையும், அக்ஷராகா என்பது கேவலனையும் குறிப்பதாக பாஷ்யக்காரர் திருவிழம். சததயுக்தா சததயோகம் காங்ஷமானஹா, எப்போதும் பகவானுடன் கூடியிருக்கும் ஆசை உடையவன், ஐஸ்வர்யார்த்தி, ஐஸ்வர்யத்தை அடைய ஆசை உடையவன், கேவலன், ஆத்மானுபவத்தில் ஆசை உடையவன். இருவருக்கும் பலதசையில் பகவத் சம்பந்தம் விலகிப்போம். ஞானிக்கு அப்படியல்ல. இவன் பகவானையே விரும்புபவனாகையார் பல திசையிலும் பகவத் சம்பந்தம் உடையவன். இவனுக்கு பகவத் உபாசனம் கஷ்டமல்ல. இவனை நித்தியயுக்தகா, நித்தியயோகம் காங்கமானஹா என்கிறான் பகவான் 2வது ஸ்லோகத்தில். அக்ஷரம், அவ்யக்தம், அனிர்தேஷ்யம் 3வது ஸ்லோகம் என்பன பரிசுத்த திசையில் உள்ள ஜீவனை, அழியாத நித்திய வஸ்து, இந்திரியங்களுக்கு புலனாகாது, வாக்கினால் சொல்ல முடியாதது. கேவலனுக்கும் பரமாத்ம ஞானம் அவசியம் வேண்டும். கர்மஜானங்களும் அவசியமே. முன்னமேயே 8:1 கிந்தத் புனுக்கிமத்தியாத்மம் கிங்கர்மா என்று பிரஷ்னம் வந்துள்ளது. அக்ஷர சப்தம் பிரம்மத்தை குறித்து பயனாவதில்லை. 15ஆம் அத்தியாயத்தில் க்ஷரம், அக்ஷரம் இவைகளை கண்ணன் விசாரிக்கிறான்.
எறும்பு முதல் பிரம்மா வரையில் சகல பத்த ஜீவர்களையும் க்ஷரம் என்று சொல்லி முகத்தை முக்தனை அக்ஷரமாகச் சொல்லி இவர்கள் என்றும் வேறுபட்டவன் புருஷோத்தவனானத்தான் கண்ணன் என்கிறான். மனதை ஜீவனிடம் லயிக்க ஊன்ற பண்ணுவது கஷ்டம். பகவானிடத்தில் கொண்டு சேர்ப்பது அப்படி கஷ்டமல்ல. அவனுடைய கல்யாண குணங்கள், சௌந்தரியம் உள்ள விக்கிரகம், அழகான திருமேனி, இவையெல்லாம் சுலபமான அவலம்பமாய் பிடிப்பாய் அமைகின்றன. அணுஸ்வரூபனான ஜீவாத்மாவை சிந்திப்பதற்கு இம்மாதிரி அவலம்பம் இல்லை. ஹிருதய பிரதேசத்தில் உள்ள அணுமாத்திரனான ஜீவனை பற்றுவது கிளேசகரமானது. ஆத்ம சிந்தனத்துக்கு ஒப்பிட்டால் அதுவிட பகவத் சிந்தனம் சுக்கரமே. இந்திரிய நிகிரகம் கஷ்டமான காரியம். பகவத் சிந்தனத்தை இந்திரியங்களை பகவத் விஷயத்தில் திருப்ப வாய்ப்புண்டு. நாவே கண்ணனைப்பாடு, காலே அவன் கோயிலை நோக்கி நடா, கையே அவனை தொழுவாய் என்றிப்படி திசை திருப்ப வாய்ப்புண்டு. ஜீவ விஷயத்தில் இந்த சௌகரியம் கிடையாது. உபாயோக்தி, இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் உபாயோக்தி ஆவது சாதனம், அபியாசம், கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ். திரும்ப திரும்ப செய்து பழக வேண்டும். அறையில் ஆடிய அம்பலத்தில் ஆட வேணும் என்று வசனம். உள்ளுக்குள்ளே ஆடி பழகியே மேடை மேல் வெளியில் ஆட வேண்டும். திருமேனியையும் திருமேனி குணங்களையும் சேர்த்து சேர்த்து சிந்தித்து சிந்தித்து அபியாசம் பண்ண வேண்டும். எல்லா கர்மங்களையும் கண்ணனிடம் சமர்ப்பித்து அவனிடம் நெஞ்சை நினைக்க வைத்து உபாசிப்பவனே பிரிவிச்சுடலில் இருந்தவன் விடுவிக்கிறான். ஸ்லோகம் 6-7 வருது. மேலும் அர்ஜுனனை என்னிடம் நெஞ்சை நினைக்கச் செய்வாய் என்று விதிக்கின்றான். 8வது முதலிலேயே முழுவதுமாக அவனிடம் நெஞ்சை ஊன்றப்பட்டுள்ள முடியாவிடில் சிறிது சிறிதாக திருப்ப திருப்ப சிந்தனம் பண்ணி பழக வேண்டும். இதுவே அபியாசம். 9வது ஸ்லோகம். இப்படி அபியாசம் பண்ண முடியாதவருக்கு கைங்கரியத்தில் ஈடுபடுவது உத்தம சாதனம். எவ்வித கைங்கரியமாகிறம் நன்று நந்தவனம் அமைப்பது, பூமாலை கட்டி சமர்ப்பிப்பது, திருவிளக்கேற்றுவது, திருவிலகிடுவது, விளக்குமாறு கொண்டு சுத்தம் செய்தல், இப்படி பலபடியான கைங்கரியங்களில் ஈடுபடலாம். இவை பக்தியை முளைப்பிக்கும். பிறகு சிந்தனத்தில் அபியாசம் அடைவில் ஏற்படும். சர்வ கர்ம பலத்தியாகம் மிகவும் அவசியம். பலத்தை அவரிடமே சமர்ப்பிக்க வேண்டும். கர்மயோகிக்கு தேவையான குணப்பிரகாரங்களை மேலே பகவான் உபபாதிக்கிறான். 3வது விஷயம், தேவா, மனுஷ்யா, பசு, பக்ஷி, திரிய ஸ்தாவர சரீரங்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரங்கள் என்று உணர்ந்து துவேஷம் என்பதையே வடிக்க வேண்டும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்கிற மனோநிலை மட்டுமல்லாமல் சர்வபூத ஹிதேரதாக, கடல் சூழ்ந்த மண்டலகம் வாழா என்கிறபடி யாவரும் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும், விரோதிகளும் கூட என்று நிலையான
எண்ணம் ஏற்பட வேண்டும். நமக்கு கேடு செய்வனிடம் நமது பாபம் இவன் மூலம் பலன் தருகிறது, இவன் நேரே நமக்கு விரோதி அல்லன் என்று அவரிடமும் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். நான் பெரும் பேர் நாளூரானும் பெற வேண்டும் என்று தனக்கு கண் போக காரணமாக இருந்த நாளூரானையும் ஈஸ்வர நிகிரகத்துக்கு ஆளாகாமல் ரட்சிக்கக்கூடிய கூர்த்தாழ்வான் மனதிலை நமக்கு அமைய வேண்டும். நான், எனது என்ற எண்ணங்கள் வேரோடே களையப்பட வேண்டும். குளிர்ச்சி உஷ்ணம், சுகம் துக்கம் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் திதிக்ஷை பொறுமை வேண்டும். நண்பன் பகைவன், மானம் அவமானம், ஸ்துதி நிந்தை எல்லாவற்றிலும் சமபுத்தி ஏற்பட வேண்டும். இந்த யோகிக்கு தபஸு இன்றி அமையாதது. மௌனத்தை சிறந்த தபஸாக சொல்லுகிறான் பகவான். சந்துஷ்டஹா ஏன கேனிச்சித்து, கிடைத்ததை கொண்டு அது சுவையற்ற பதார்த்தமாயினும் திருப்தி அடைய வேண்டும். சங்கவர்ஜிதா விஷயங்களில் பத்துதலை விலக்க வேண்டுவது மிகவும் அவசியம். ஸ்திரமதிஹி திருடநிச்சயனாகை, ஆத்ம பரமாத்ம விஷயங்களில் நிலையான உணர்ச்சி, ஸ்திரபுத்தி அவசியம் இருக்க வேண்டும். நமது சம்பிரதாயத்தில் மகாவிஸ்வாசம், பகவானின் ரட்சகத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. 13-19 வரையிலும். இனி பக்தேஷ்டேஷ்டியம் கடைசி. பக்தனிடம் கண்டனுக்குள்ளான அதிமாத்திரமான அன்பு பேசப்படுகிறது. பக்திமான் மே பிரியோ நரஹா என்று சொல்லி, மத்பரமாக தே பக்தாக அதீவமே பிரியாக, எப்போதும் என்னோடு சேர்த்தியை விரும்புகிறவர்களான அந்த பக்தி யோக நிஷ்டர்கள் எனக்கு மிக மிக இனியவர்கள் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். பகவான் மோட்சமடைந்து பரமபதத்தில் பகவானை கிட்டி அனுபவிக்க பக்தி யோகம் சிறந்த சாதனமாக உள்ளது. பகவானே பரம உத்தேசன் என்று நினைத்து அவனிடம் பக்தி பண்ணுபவனிடம் பகவானுக்கு அதிகமான பிரியம் உண்டு. ஞானீத்து ஆத்மைவ மேமத்தம், என்னையே உபேதமாக கொண்ட ஞானியை எனது ஆத்மா என்று நான் கருதுகிறேன் என்று பகவத் வாக்கியம். லௌகீக வாழ்க்கைக்கு பொருள் அர்த்தம் மிகவும் அவசியம் என்பதும், அதில்லாமல் உலகில் வாடுவது மிக கஷ்டம் என்பதும் உண்மை. ஆனால் நம் மனோதிலேயே நாம் பரிஷ்கரித்துக் கொள்ள வேண்டும். பெருமாள் திருவாராதனத்துக்காக பொருள் வேண்டும். பெருமாள் திருவாராதனத்துக்கு குறியில்லாமல் இருக்கிறதா என்று ஒருவர் கேட்டுக்கொள்ளும்படி மனதை திருத்திக் கொள்ள வேண்டும். தவ்யார்ச்சனத்தை பொருளீட்டுவதை பாகவத ஆராதனத்துக்கென்றே பண்ண வேண்டும். இதெல்லாம் பக்தி முளைந்தவரை உதவும் ஸ்தானங்கள். பக்தனே தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கண்ணன் கூறுவதை நிலையில் கொள்ள வேண்டும். அஸ்மத்குருமாரம்பாம் யதீகரவத்யமாம் லக்ஷ்மீ வல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம்.